வணக்கம். இப்போது எடுத்துக்காட்டு 5.28 DEAN சரிவகம் வரைகிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். வழக்கம் போல் தரவு எழுதிட்டோம், உதவி படமும் எழுதிட்டோம். அதில் DEAN அப்படின்னு குறிச்சிருக்கிறோம். இனிமேல் தான் அளவு குறிக்க போகிறோம். DE 7 சென்டிமீட்டர், EA 6.5 சென்டிமீட்டர், EDN கோணம், EDN கோணம், இந்த கோணம் வந்து 100 டிகிரி. DEA 70 டிகிரி, DEA 70 டிகிரி, இந்த கோணம் 70 டிகிரி. அப்போது இரண்டு பக்கங்களும் இரண்டு கோணங்களும் கொடுக்கப்படும் போது எப்படி சரிவகம் வரைகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வழக்கம் போல் அடிப்பக்கம் DE அதை போட்டுக்கலாம். 7 சென்டிமீட்டர், 0 7 குறிச்சிக்கிட்டோம். 7 சென்டிமீட்டர் போட்டுட்டோம். இது D, இது E. இப்போ நாம் என்ன பண்ணலாம்னா இந்த DEA இதை வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே 70 டிகிரி இருக்குது, 6.5 இருக்கிறதுனால பாகைமணி எடுத்துக்கிறோம். வழக்கம் போல் அந்த மையப்புள்ளி ஈயில் வர மாதிரியும் 0 D பக்கம் இருக்கிற மாதிரியும் கரெக்டாக பொறுத்திக்கிட்டு 0 10 20 30 40 50 60 70. ஸோ இந்த 70 அப்படிங்கிற புள்ளியை குறிச்சிக்கிட்டு ஈலேருந்து 70 டிகிரியில் ஒரு கதிர் வரைகிறோம். இந்த கதிர் EX கதிர் 70 டிகிரி, இது 7 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டோம். அடுத்தது ஈலேருந்து ஏக்கு 6.5 சென்டிமீட்டர் வரையலாம். நம்ம கவராயத்தில் 6.5 வச்சுக்கிட்டு 0க்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஈயில் வச்சுக்கிட்டு 6.5 சென்டிமீட்டர் வில்ல வரைஞ்சிடுறோம். இந்த வெட்டுற இடம் தான் ஏ. நமக்கு 3 புள்ளிகள் கிடச்சிருக்கு. இப்போ 4வது புள்ளி தான் தேவை. 4வது புள்ளி டியிலேருந்து 100 டிகிரியில் ஒரு கதிர் போலும். அதே போல் சரிவகம் இல்லையா, அப்போ இணைகோடு வரணும். அவங்க ஏற்கனவே இணை என்ன சொல்லியிருக்காங்க, டிஏவும் என்ஏவும் இணைன்னு சொன்னதுனால ஒரு இணைகோடு. முதல்ல நாம் இணைகோடே வரைஞ்சிடலாம். ஸோ வழக்கம் போல் மூளை மட்டத்தை எடுத்துக்கிறோம். அடிப்பகுதி டியில் மூளை மட்டத்தை பொறுத்திக்கிட்டோம். இந்த அடிப்பகுதி இருக்கிற போட்டுங்க. ஸ்கேலோடைய ஒரு விளிம்பு இதில் வர மாதிரி பொருத்தி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நவுத்திக்கிட்டே போங்க. எது வரைக்கும் நவுத்தணும்னா ஏ வரைக்கும் நவுத்தணும். நகர்த்தி வச்சிங்களா, கரெக்டாக ஏயில் வச்சுட்டு இன்னொரு புள்ளி குறிச்சிக்கோங்க. இப்போ குறிச்சிக்கிட்டு ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த ரெண்டுத்தையுமே நீட்டாக போடுங்க. ஏன்னா வந்து சில நேரத்தில் நமக்கு அதிகமாக தேவைப்படும். அதனால் இந்த ஏ புள்ளியும் இந்த புள்ளியும் போட்டிங்கன்னா இது ஒரு கதிர் கிடைக்கும். இந்த கதிர் வந்து AY கதிர். இப்போ இது இணைக்கோடு. DAக்கு AY இணையாக இருக்குது. இப்போது டியிலேருந்து 100 டிகிரியில் இன்னொரு கோணம் வரையலாம். மறுபடியும் பாகைமானி எடுக்கிறோம், டியில் வைக்கிறோம். 0 இப்போது E பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஏன்னா EDN தான் சொன்னாங்க இல்லைங்களா, EDN சொன்னதுனால EDN வரைய போகிறோம். 0 10 20 30 40 50 60 70 80 90 100. ஸோ 100ன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்த குறிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு டியிலேருந்து ஒரு கதிர் வரைகிறோம். இதுக்கு பேர் இசட்னு கூட வச்சுக்கலாம். DZ அப்படின்னு ஒரு கதிர். அந்த 2 கதிரை வெட்டிக்கிற இடம் தான் N. இப்போ இது 100 டிகிரி, இது 70 டிகிரி, இது 6.5 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு தேவையான DEAN அப்படிங்கிற சரிவகம் கிடச்சிருச்சு. வழக்கம் போல் குத்துயரம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சரிவகத்தின் பரப்பளவுக்கு குத்துயரம் கண்டுபிடிக்கணும். அப்போ அடிப்பக்கம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே ஸ்கேல் வச்சுக்கிங்க. அடியில் ஸ்கேல் வச்சு பிடிச்சிக்கிட்டு இதை வந்து எங்கே வேணாலும் போகலாம். இதுதான் குத்துயரம். நான் இந்த இடத்த வச்சுக்கிட்டு குத்துயரம் வரைகிறேன். உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டம் இருக்கோ அதை பண்ணிக்கலாம். இப்போ குத்துயரம் பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அதே போல் சரிவகத்தின் பரப்பளவு 1/2 × D × கட்டியா